பியர் கார்பரி என்ற ஒரு எழுத்தாளர். இவர் குழந்தைகளுக்காக நிறைய எழுதிய எழுத்தாளர். இவர் ஒரு கதையை படித்தேன். இவருடைய கதையை படித்த பிறகு எனக்கு என்னுடைய மனதில் அதுவரைக்கும் இருந்த பார்வை ஒன்று முழுவதும் மாறிடுச்சு. அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், ஒரு ஜோடி செருப்பு என்று. நம்ம என்ன நினைப்போம்னா, செருப்பை வாங்குகிற அல்லது செருப்பை அணிகிற ஒரு மனிதனை பற்றிய கதையாக இருக்கும்னு நினைச்சா இல்லை நண்பர்களே, ஒரு செருப்பை பற்றிய காதல் கதை அது. ஒரு பாக்ஸ்குள்ளாடி ஒரு ஜோடி செருப்பு இருக்கு, அதில் ஒன்று ஆண் ஒன்று பெண். நிக்கோலஸ் அப்படிங்கிற வலது பக்க செருப்பு, டீனான் இடது பக்க செருப்பு. நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் அணிந்திருக்கிற செருப்பில் ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு நினைச்சதே கிடையாது. ஆனால் ஒரு செருப்பு ஆண் ஒரு செருப்பு பெண். நிக்கோலஸ் அப்படிங்கிற செருப்பு வலது கால் அணியக்கூடியது, டீனாங்கிறது இடது கால். இவர்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக ஒரு பெட்டிக்குள்ள இருக்காங்க. அவர்கள் ரெண்டு பேரும் ஒருவரை பார்த்து ஒருத்தர் செஞ்சுக்கிடுவாங்க, நம்ம பிரியாம எப்பவும் இருக்கணும், ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னு. அப்போ இவர்கள் அந்த கடையில் விற்பனை ஆகாதவரை ஒன்றாக இருப்பார்கள். விற்பனையான பிறகு இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? கடைக்கு ஒரு அம்மா வரா, அந்த செருப்பை பார்க்கிறா, அழகான ஜோடியா இருக்கே, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறா. வாங்கி கொண்டு வலது காலில் ஒரு செருப்பும் இடது காலில் ஒரு செருப்பும் அணிந்துட்டு கடையிலிருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போது வலது கால் முன்னே வைக்கும் போது இடது கால் பின்னே போயிடும். இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள முடியல. அப்ப இந்த செருப்பு இரவுல ரெண்டு பேரும் கலட்டி போட்ட பின்னாடி சொல்லிக்கிறாங்க, பக்கத்துல தான் இருந்தா உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு. அது சொல்லுது, நீ முன்னாடி போகும்போது நான் பின்னாடி போயிடுறேன், நாம ஒரு அடி இடைவெளியிலேயே போய்கிட்டே இருக்கிறோம். இப்படி இருந்தால் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை என்ன ஆகுறது, என்ன செய்யலான்னு உடனே இந்த ஆண் செருப்பு சொல்லுகிறது, அவ ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவ காலை லேசா திருப்புறேன், வலது கால் இடது காலை தொடும், அப்ப நான் உன்னை தொற்றுவேன் அப்படின்னு. ஸோ அப்படி இவ ஒரு அடி எடுத்து வைப்பா, இந்த செருப்பு தானாக அவளுடைய காலை திருப்பி இடது காலை தொட வைக்கும். அவ கீழே விழுந்துடுவா. ஏன்னா கால் சீராக நடந்தால் தானே நடப்பீங்க. அவள் போய் மருத்துவரை பார்க்கிறார். மருத்துவர் பார்த்தோன்னே என்னம்மா பிரச்சனைங்கிறாரு. சார், நான் சரியாக தான் நடக்கிறேன், ஆனால் வலது கால் திடீர்னு இடது கால பக்கம் திரும்பிடுது. திரும்பின உடனே இடது காலம் வலது காலம் ஒரு நிமிஷம் ஒன்றாயிருது, பிறகு நான் நடந்து போய் கீழே விழுந்துடுறேன். இதெல்லாம் ரொம்ப தீவிரமான பிரச்சனைமா, ஒரு 30,000 ரூபா கொடுத்துட்டு சரி பண்ணிடுவோங்கிறார். எல்லா நாட்டிலும் மருத்துவத்திற்கு போக முன்னாடி நாம் இப்படி எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டியிருக்கு போல. இப்போ இந்த அம்மா மருத்துவரிடம் ஆலோசனை பட்டு திரும்பி முன்னாடி இரவில் 2 செருப்பும் பேசிக்கிறது. மருத்துவர் சொல்ற எச்சரிக்கையை பார்த்தா ஒரு காலை எடுத்துருவானு, ஒரு காலை எடுத்துட்டாங்கன்னா வலது பக்க செருப்பே இருக்காது. பேசாம நான் அந்த வேலையை நிறுத்திடுறேன். இப்போ இடது பக்க செருப்பு என்ன செய்யுதுன்னா, அதுக்காக நான் ஒன்றை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. இடது பக்க காலில் இருக்கக்கூடிய செருப்பு வலது பக்கத்தை நோக்கி இப்போ தானே திரும்புது. இப்பவும் அவள் விழுகிறாள், இப்பவும் மருத்துவரிடம் போகிறாள், இப்பவும் மருத்துவர் எச்சரிக்கை செய்கிறார். இப்போ அவளுக்கு தெரிந்து விடுகிறது என்ன அப்படின்னா, இது என்னுடைய பிரச்சனை இல்லை, காதல் ஜோடிகளாக வாழுகிற ஒரு செருப்பை நாம் பிரித்து இருக்கிறோம். உடனே வீட்டுக்கு அதை ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஜோடியாவே வச்சிருப்பார், எடுக்காதப்பா, அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறார். ஆனால் இவள் வைத்து விட்டு போன உடனே அந்த வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணுக்கு இந்த அம்மா தான் பயன்படுத்தலை, நம்ம எடுத்து போட்டு போயிடுவோம். அந்த அம்மா போட்டுட்டு போயிட்டான். எடுத்து போட்டுட்டு போய் அவ முதல் முறையாக என்ன அப்படின்னா, இவர்கள் இதுவரை இந்த காலணிகளை நடந்ததெல்லாம் வசதியான வீட்டில், ஆனால் பணிப்பெண் இருக்கக்கூடிய இடமோ மேடு பள்ளங்கள் உள்ள இடம், சேரும் சகதியுமான இடம். இந்த செருப்புகளை போட்டு அந்த அம்மா வேகமாக நடக்கும் போது இந்த செருப்புகள் உண்மையிலேயே நினைக்கிறது என்னன்னா, நாம பிரிஞ்சிட போறோம், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். அப்போ இவர்கள் கீழான அடித்தட்டு நிலையினுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது இந்த 2 செருப்புல ஒரு செருப்பு அந்த அம்மா கொஞ்சம் கனமான பெண்கிறதுனால அந்த ஒரு பக்க செருப்பை தேய்த்து தேய்த்து நடக்கிறார். இப்போ ஒரு கட்டத்தில் 2 செருப்புல ஒரு செருப்பு தேய்ந்தெடுத்து பயன்படுத்த முடியாது, 2ஐயும் தூக்கி குப்பையில போடுறான். குப்பையில் திரும்பவும் அவர்கள் ஒன்று சேருகிறார்கள். ஒன்று சேர்ந்தா ஒரு ஜோடி செருப்பில் ஒரு செருப்பு தேய்ந்தது, ஒன்று தேயாதது. 2 சிறுவர்கள் வர்றாங்க. அந்த செருப்பை பார்க்கிறார்கள். ஒரு சிறுவன் சொல்றான், ஜோடியா இருக்காங்க பத்தியா அப்படின்னு. ஆமா, என்னமோ இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி, இவங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிடுவோமா அப்படிங்கிறான். என்ன செய்யலாம் என்றால் 2 செருப்பையும் ஒரு மரக்கட்டையில் வைத்து ஒரு பெரிய ஏரியில் கொண்டு போய் அவர்கள் விடுறாங்க. ஏரியில் 2 செருப்புகளும் ஒன்றை ஒன்று தழுவியபடி தன்னுடைய தேனிலவை கொண்டாட ஆரம்பித்தனன்னு கதை முடியுது. நாம பார்த்த, நாம அன்றாடம் பயன்படுத்துகிற, இன்னும் சொன்னா இந்த செருப்பை அலட்சியமாக நினைக்கிறோம். அலட்சியமாக நினைக்கிறத விட அதுக்கு ஒரு இடமே கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு தேய்ந்து கொண்டே இருக்கிறது. தன் வாழ்க்கையை முழுவதும் இன்னொருவருக்காக அர்ப்பணித்தது ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது செருப்பு தான், குரலே இல்லாத ஒன்று. ஆனால் அதை ஒரு காதல் கதையாக ஒரு எழுத்தாளனால் மாற்ற முடிகிறது. அதிலும் கூட வேடிக்கையான காதல் கதையால் மாற்ற முடிகிறது என்றால், நீங்க அடுத்த முறை எங்காவது ஒரு செருப்பு வாங்க போனீங்க என்றால் அங்கே ஜோடியா இருக்கக்கூடிய செருப்பை பார்த்தால் இந்த கதை ஞாபகத்துக்கு வரும். இந்த ஜோடியை நாம பிரிக்கணுமான்னு தோணும். இன்னொன்று, காதல் கதைக்கு ஆணும் பெண்ணும் அவசியமே இல்லை. ஒரு செருப்பில் கூட ஆணும் பெண்ணும் இருந்தால் காதலிக்கத்தான் செய்வார்கள். காதல் எங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றால் செருப்பாக இருந்தாலும் கூட பிரிச்சிடக்கூடாது, அந்த காதலை அங்கீகரிக்கணும்.
விளையாட்டுத்தனமாக சிறுவர்கள் செய்யக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்ன இருக்குன்னா உலகம் அனுமதிக்காத ஒரு மகிழ்ச்சி. உலகம் தானே இவர்களை தேனிலவுக்கு அனுப்பியிருக்கணும். ஆனால் 2 சிறுவர்கள் விளையாட்டாக அதை ஒரு மரக்கட்டையில் வைத்து அனுப்புகிறார்கள். அப்படின்னா ஒரு கதை அது எழுதப்பட்ட தேசத்தை தாண்டி, எழுதப்பட்ட மொழியை தாண்டி, மொழிபெயர்ப்பின் வழியாக இன்னொரு மொழிக்கு வந்து இங்கு எங்கோ ஒரு சென்னையில் ஒரு அறையில் படிக்கக்கூடிய எனக்கு ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்ற மகிழ்ச்சியை தருகிறது என்றால் இந்த கதைகள் தான் நினைவில் ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய கதைகள். அப்புறம் இந்த கதை ஒரு உண்மையையும் நமக்கு சொல்லுகிறது. என்னன்னா, பேசா பொருட்களைப் போல பேசா மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மௌனமாக காதலித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் காதல் நமக்கு தெரியாது. இப்போ கூட வயதானவர்கள் சில வீதியில் போகும்போது ஏதோ ஒரு வீட்டின் முன்னால் நிற்கிறார்கள். அதில் ஒரு பழைய காதல் இருக்கு. இன்னும் சில திரைப்பட பாடல்களை பார்க்கும்போது ஆணோ பெண்ணோ கண்ணீர் விடுகிறார்கள். அது வெறும் பாடலுக்கான கண்ணீர் இல்லை, தான் இழந்த காதலினுடைய கண்ணீர், நிறைவேறாத காதலினுடைய கண்ணீர். வெற்றி அடைந்த காதலை விட சொல்லப்படாத காதலினுடைய எண்ணிக்கை அதிகம் நண்பர்களே. அதனால்தான் உலகத்தில் திரும்ப 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 காதல் கதைகள் எழுதப்பட்டே இருக்கு, சொல்லப்பட்டே இருக்கு. ஒரு மொழிக்கு அந்த மொழியினுடைய மிகச்சிறந்த கதைகளில் எப்போதும் காதல் கதைக்கென்ற ஒரு இடம் இருக்கு.